எம்ஜிஆர் இறந்து 36 வருஷம் ஆகுது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய வள்ளல் குணமும் விருந்தோம்பல் பண்பும் அப்படின்னு கூட சொல்லலாம். எம்ஜிஆருக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா உடனே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுவார். அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தப்போ சென்னையில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. அப்போ எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சாப்பிடாம இருந்திருக்காரு. எதுக்காக எம்ஜிஆர் அரை மணி நேரம் வரைக்கும் சாப்பிடாம வெயிட் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரலட்சுமி சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எத்தனையோ அரசியல் தலைவர்களை இதுவரை சந்தித்திருக்கிறது. பிரபலமான அரசியல் தலைவர்களுடைய பிறந்த நாளையோ நினைவு நாளையோ அந்த கட்சியினர் கொண்டாடுவார்கள், அவரால் பயன்பெற்ற பலர் கொண்டாடுவார்கள். இப்படி பாமர மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரே தலைவன் என்றால் அது எம்ஜிஆர் மட்டுமே. அதற்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அந்த அளவிற்கு தமிழக மக்களின் மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது தான். இப்படிப்பட்ட ஒரு அதிசய மனிதரான எம்ஜிஆரை எனக்கு எப்போது பழக்கம் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். எம்ஜிஆர் முதலாக எனக்கு அறிமுகமானது குலேபகாவலி என்ற திரைப்படத்தில். அந்த படத்தை நான் முதலாக பார்த்தபோது நான் ஒரு பள்ளி மாணவன், ஆரம்ப பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். இந்த குலேபகாவலி படத்தை எத்தனை முறை பார்த்தேன் என்று எனக்கு கணக்கே தெரியாது. அதற்கு அடுத்தபடியாக நான் மிக அதிக அளவிலே பார்த்த எம்ஜிஆர் படம் அலிபாபாவும் 40 திருடர்கள். அப்போல்லாம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் பிரித்து பார்க்க எனக்கு தெரியாது. எந்த படமானாலும் பார்க்க போயிடுவேன். நான் திரையிலே பார்த்து ஆச்சரியப்பட்ட கதாநாயகனான எம்ஜிஆரை நேரிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு நான் பத்திரிகையாளனாக ஆனதற்கு பின்னாலே தான் எனக்கு கிடைத்தது. நான் பார்த்த முதல் எம்ஜிஆர் படப்பிடிப்பு ரிக்ஷாக்காரன் படப்பிடிப்பு. வாகினி ஸ்டுடியோவிலே அந்த படத்திற்காக ஒரு சண்டை காட்சியை படமாக்கி கொண்டிருந்தார். ஏறக்குறைய 1 மணி நேரம் அந்த அரங்கிலே இருந்து எம்ஜிஆர் சண்டை போடுவதை பார்த்தபடி இருந்தேன் நான். 1967ஆம் ஆண்டிலே விடிவெள்ளி என்ற பத்திரிகையின் மூலம் பத்திரிகையாளனாக நான் அடியெடுத்து வைத்தேன். அதற்கு பின்னாலே 1970ஆம் ஆண்டிலே நான் தொடங்கிய திரைக்கதிர் பத்திரிகை நடிகர் சிவாஜியினுடைய சார்பு பத்திரிகையாக வெளிவந்தது. அதற்கு முக்கியமான 2 காரணங்கள். இந்த காலகட்டத்தில் சிவாஜி படங்களை பார்த்து பார்த்து நான் சிவாஜி ரசிகனாக உருமாறி இருந்தேன் என்பது முதல் காரணம். 2வது முக்கியமான காரணம், சிவாஜி எளிதிலே அணுகக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் பத்திரிகை தொடர்பாளனாக பணியாற்றிய 2வது படமே சிவாஜி கதாநாயகனாக நடித்த தபப்புதல்வன் என்ற திரைப்படம். அந்த படத்திலே பணியாற்றும் போது சிவாஜியோடு இன்னும் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதன் காரணமாக நான் அப்போது இந்த சினிமா உலகிலே சிவாஜி பத்திரிகையாளனாக அடையாளப்படுத்தப்பட்டேன். ஆகவே அதற்கு பின்னாலே எம்ஜிஆருடைய படப்பிடிப்புகளில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே மதுரை மட்ட சுந்தரபாண்டியன் படத்தினுடைய படப்பிடிப்பு மைசூரில் நடைபெற்ற போது எம்ஜிஆரோடு ஒன்றாக அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு முக்கியமான காரணம் இயக்குனர் துரை. பசி போன்ற பல தரமான படங்களை இயக்கிய இயக்குனர் துரை அப்போது கடமை நெஞ்சம் என்ற பெயரில் ஜெய்சங்கர் கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருந்தார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மைசூர் அருகே ஒரு காட்டில் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பிலே கலந்து கொண்டு அந்த படத்தை பற்றிய செய்திகளை பத்திரிகைகளில் எழுதுவதற்காக சென்னையிலிருந்து 10க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை மைசூருக்கு அழைத்து சென்றிருந்தார் துரை. அந்த குழுவிலே எம்ஜிஆருடைய மக்கள் தொடர்பு அதிகாரி, எம்ஜிஆருக்கு ஆதரவாக திரையுலகம் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தவருமான ஜி.கே. துரராஜும் இடம்பெற்றிருந்தார். அப்போது எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து இயக்கி கொண்டிருந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்துடைய படப்பிடிப்பு மைசூர் அரண்மனையிலே நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த கடமை நெஞ்சம் படப்பிடிப்புக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி மைசூர் அரண்மனையிலே போய் எம்ஜிஆரை பார்த்து விட்டு போகலாமா அப்படின்னு ஜி.கே. துரராஜ் எங்களிடம் கேட்டார். எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு கசக்கவா செய்யும், ஆனால் நாங்கள் எல்லோரும் உற்சாகமாக மைசூர் அரண்மனைக்கு சென்றோம். இந்த மதுரை மட்ட சுந்தரபாண்டியன் படத்தை பொறுத்தவரைக்கும் அதனுடைய டைரக்டர் எம்ஜிஆர்னாலும் இன்னொரு யூனிட்டை பா நீலகண்டன் இயக்கி கொண்டிருந்தார். நாங்கள் போகும்போது அந்த காட்சியை பா நீலகண்டன் தான் இயக்கி கொண்டிருந்தார். நாங்கள் போய் சில நேரத்துக்கு பின்னாலே தான் எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு வந்தார். எங்களெல்லாம் பார்த்த உடனே வழக்கம் போல் உற்சாகமாக எம்ஜிஆர் வரவேற்றாலும் அவருக்குள்ளே ஒரு சின்ன கோபம் இருந்ததை எங்களில் சிலரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தான் இயக்குகின்ற படத்தை பானையில் டைரக்ட் பண்ணும்போது இத்தனை பத்திரிகையாளரில் துரராஜ் அழைத்து கொண்டு வந்து விட்டாரே அப்படின்ற கோபம்தான் எம்ஜிஆருடையது. அதெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் எங்களுடன் அமர்ந்து டிஃபன்லாம் சாப்பிட்டார் எம்ஜிஆர். டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுடன் வந்திருந்த பத்திரிகையாளரான திரைஞானி எம்ஜிஆரை பார்த்து செய்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே அவருக்கு பதில் சொன்ன எம்ஜிஆர், செய்தின்றது நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னாலே வருவது, நடக்கிறதுக்கு முன்னாடி வராது என்று அவரை பார்த்து சொன்னார். எம்ஜிஆர் சொன்ன அந்த பதிலில் இருந்த அவர் அவ்வளவு சுமூகமான சூழ்நிலையில் இல்லை அப்படின்றத எங்களில் பலரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அவற்றை அவசர அவசரமாக விடைபெற்று கொண்டு நாங்கள் எல்லோரும் இந்த கடமை நெஞ்சம் படத்துடைய படப்பிடிப்புக்கு சென்று விட்டோம். அதற்கு பின்னாலே பல விழாக்களிலே எம்ஜிஆரை தூரம் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றாலும் எம்ஜிஆரை மிக அருகில் இருந்து பார்க்கவும் அவரோடு பேசவும் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த படம்
அலையில் ஓயிலை படம். பாரதி ராஜனுடைய இயக்கத்திலே உருவாகியிருந்த அந்த படத்தை பார்ப்பதற்காக அப்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அமைந்திருந்த தேட்டருக்கு வந்தார் எம்ஜிஆர். படத்தை பார்த்து முடித்த உடனே ஏறக்குறைய 3/4 மணி நேரம் எங்கள் எல்லோருடனும் பேசி கொண்டிருந்தார். அப்போ தான் மிக அருகிலேயே அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த படத்தை பார்த்து பாராட்டியதோட எம்ஜிஆர் நிற்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த படத்திலே பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழாவை கலைவாணர் அரங்கத்தில் நடத்தினார். அந்த விழாவிலே தன் கைப்பட அந்த படத்திலே பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் வெள்ளி கேடயங்களை வழங்கினார் எம்ஜிஆர். அப்போதுதான் முதலாக எம்ஜிஆருடைய திருக்கரத்திலிருந்து ஒரு கேடயத்தை பெறுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பின்னாலே அலையில் ஓயிலை படத்தினுடைய 100வது நாள் விழா சென்னை ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற போது அதற்கு தலைமை தாங்கி எம்ஜிஆர் கையால் 2வது முறையாக பரிசு கிடைத்தை நான் பெற்றேன். இதற்கு பின்னாலே எம்ஜிஆரோடு மிக மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு உருவானது எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் பெற்றபோது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் பெற்றபோது சென்னையிலே மிக பிரம்மாண்டமான அளவிலே அவருக்கு ஒரு பாராட்டு விழா பாரதி ராஜாவுடைய தலைமையிலே நடைபெற்றது. அந்த பாராட்டு விழா நடைபெற்ற அந்த காலகட்டத்திலே இன்னும் சற்று அதிகமாக எம்ஜிஆரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ ஏறக்குறைய 20 நாட்கள் தினமும் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். இதில் பல நாட்கள் அவருடன் பகலுணவு அருந்துகின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இதில் ஒரு நாள் எங்களுக்காக எம்ஜிஆர் அரை மணி நேரம் சாப்பிடாமல் காத்திருந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்டது. இந்த பாராட்டு விழா குழுவிற்கு பாரதி ராஜா தலைமை தாங்க ஏவிஎம் சரவணன் உட்பட பல பேர் அதிலே உதவி தலைவர்களாக இருந்தனர். ஜேபிஆரும் நானும் செயலாளர்களாக அந்த பாராட்டு விழா குழுவிலே இருந்தோம். இந்த குழுவினர் அனைவருக்கும் ஒரு நாள் நண்பகல் உணர்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் எம்ஜிஆர். எல்லாரும் சாப்பிட்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. டைம் ஆகிட்டே இருக்க தவிர சாப்பாடு பரிமாறப்படலை. அவர் எதிர்க்க சரவணன் நான் 2 பேரும் உட்காந்துட்டே இருந்தோம். நேரத்தை பார்த்தபடி இருக்கார் சரவணன் சார். அவருக்கு பசிக்குது. எம்ஜிஆர்ட்ட எப்படி கேட்குறது? அதனால் தடுமாறி கொண்டிருந்தார் அவர். இதற்கிடையிலே அங்கே ஓடோடி வந்த எம்ஜிஆருடைய செயலாளர் எம்ஜிஆருடைய காதில் ஏதோ சொல்ல, சரி வாங்க சாப்பிட போகலாம் என்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சாப்பிட்லான்னு எழுந்தபோது சரவணன் பொறுத்து கொள்ள முடியாமல், ரொம்ப நேரமாக எல்லாரும் பசியில் இருக்காங்க என்று எம்ஜிஆரிடம் சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் 2 பேரும் தான் என்று சரவணன் என்னையும் பார்த்து சொன்னார் எம்ஜிஆர். எங்களுக்கு காரணமே புரியல. நாங்கள் எப்படி இந்த தாமதத்துக்கு காரணம் என்று ஆச்சரியமாக நாங்கள் எம்ஜிஆரை பார்க்க, நீங்கள் 2 பேரும் வெஜிடேரியன்ற விஷயம் எனக்கு இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தெரிஞ்சுது. உங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும் எப்படி சாப்பிட்றது? மொத்தம் நான் நான்வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணிட்டேன், உங்களுக்கும் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ண இல்லையா? உங்கள் வெஜிடேரியன் சாப்பாடு வரதான் இந்த தாமதம் என்றார் எம்ஜிஆர். அந்த குழுவில் ஏவிஎம் சரவணன் நானும் மட்டும்தான் வெஜிடேரியன், மற்ற எல்லாரும் நான் வெஜிடேரியன். அப்படி இருந்த போதிலும் எங்களுக்காக அரை மணி நேரம் சாப்பிடாமல் காத்திருந்தார் எம்ஜிஆர். இந்த சம்பவத்தை பற்றி குமுதம் பத்திரிகையில் மிக விரிவாக ஏவிஎம் சரவணன் ஒரு முறை பதிவு செய்திருந்தார். இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு கைதியின் டைரி படத்தினுடைய படப்பிடிப்பு ஊட்டியில் நடைபெற்ற போது அந்த படப்பிடிப்பை பார்ப்பதற்காக வந்தார் எம்ஜிஆர். காலையில் 11 மணிக்கு செட்டுக்கு வந்தவர் 12 மணிக்கு எங்கள் கூடவே இருந்தது மட்டும் இல்லாமல் எங்களை அழைத்து, இன்றைக்கி சாப்பாடு எங்கூட தான் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு சென்றார். மதியம் நாங்கள்லாம் சாப்பிட போன போது எனக்கு வெஜிடேரியன் உணவு தயாராக இருந்தது. எப்போவோ நான் வெஜிடேரியன் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு அன்றைக்கி வெஜிடேரியன் உணவை எனக்காக ஏற்பாடு செய்திருந்தார் எம்ஜிஆர். நான் கலந்து கொண்ட எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட பிரம்மாண்டமான விழான்னா டாக்டர் பட்டம் பெற்றதற்காக அவருக்காக நாங்கள் நடத்திய விழா தான். அந்த விழாவில் கலந்து கொள்ளாத தென்னிந்திய நட்சத்திரங்களே இல்லை என்கின்ற அளவுக்கு எல்லா நட்சத்திரங்களும் அந்த விழாவிலே கலந்து கொண்டார். அதே மாதிரி பேதமில்லாமல் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அந்த விழாவிலே பங்கேற்றார்.
எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் பெற்றதை ஒட்டி சென்னையில் நடந்த பிரம்மாண்ட விழாவைப் போல சேலத்திலும் ஒரு மாபெரும் விழாவை நடத்தினார் அப்போது அமைச்சராக இருந்த ராஜாராம். அந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. பாரதி ராஜனுடைய இயக்கத்திலே உருவான வேதம் புது படத்தை பார்ப்பதற்காக ஏவிஎம்முக்கு வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்போது ஏவிஎம் சரவணன், பாரதி ராஜா, நான் ஆகிய மூவரும் தான் நின்று அவரை வரவேற்றோம். அதற்கு பின்னாலே ராதா ஏஆர்எஸ் ஸ்டூடியோவை திறந்தார். அந்த ஸ்டூடியோவை திறப்பதற்காக அதிகாலை 5 மணிக்கே அந்த ஸ்டூடியோவுக்கு வந்தார் எம்ஜிஆர். அந்த ஸ்டூடியோவுடைய திறப்புழாக்காக எம்ஜிஆர் வந்தபோது அவரை நானும் ராதாவுடைய குடும்பத்தினரும் தான் வரவேற்றோம். இந்த விழாக்களை தொடர்ந்து சத்யராஜனுடைய 2 சகோதரிகளுடைய திருமணம் 2 நாட்கள் கோவையில் நடைபெற்ற போது 2 நாட்களும் அந்த திருமண விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார் எம்ஜிஆர். அப்போதும் அவரை அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக அமைந்தது தான் ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழா. மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழா இருக்க, அந்த விழா பல திருப்பங்களோடு நடைபெற்ற ஒரு விழா. விழாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அந்த விழாவுக்கு பின்னாலே நடந்த திருப்பங்களை பற்றி பல பேர் அறிய மாட்டார்கள். அந்த சுவையான திருப்பங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.